என் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். தோனியுடன் இந்த வீடியோவை தொடங்குவோம், ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ சிட்ராயின் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கேன். சிட்ராயினில் டார்க் எடிஷன் சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிட்ராயின் ஒரு கார் இல்லைங்க, 3 கார் டார்க் எடிஷனில் லான்ச் பண்ணியிருக்காங்க. C3 ஏர்கிராஸ் அண்ட் பசால்ட். ஸோ 3 கார் டார்க் எடிஷனில் கொண்டு வந்திருக்காங்க. சிட்ராயின் ஃபர்ஸ்ட் டார்க் எடிஷன். நிறைய கார் பிராண்ட்ஸ் இப்போ டார்க் எடிஷன் கொண்டு வராங்க. அந்த லிஸ்ட்டில் சிட்ராயினும் சேர்ந்துட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த வீடியோ நம்ம கார் பார்க்க போகிறது C3 டார்க் எடிஷன், பசால்ட்டு C3 ஏர்கிராஸ் டார்க் எடிஷன். உங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துருங்க. அண்ட் பிராண்ட் அம்பாசிடர் ஆல்வேஸ் சிட்ராயின் பிராண்ட் அம்பாசிடர் தோனி தான். இவர் ஃபர்ஸ்ட் டார்க் எடிஷன் கார் பசால்ட் டார்க் எடிஷனை இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் டெலிவரி எடுத்திருக்காரு. ஸோ அண்ட் கெட் ஏ சான்ஸ் டு மீட் மீ. நேரில் கண்டிப்பாக பார்க்க முடியாது. மேபி ஃபோட்டோலையாச்சும் இந்த மாதிரி தலை தோனி கூட ஒரு ஃபோட்டோ வச்சு எடுத்துக்கலாமே, இந்த மாதிரி ஃபோட்டோலையாச்சும் கூட நின்று எடுத்துப்போமே அப்படின்னு இருக்கும். எஸ், ஸோ இதோட இந்த வீடியோவை நம்ம ஆரம்பிப்போம். தலை ஃபார் ரீசன் ஆல்வேஸ். சிட்ராயின் C3 டார்க் எடிஷன் ரிவ்யூ கொடுத்ததுக்கு VTK ஜீப் ஷோரூம் அண்ட் சிட்ராயின் ஷோரூம் நுங்கம்பாக்கம் சென்னைக்குமே நம்மளோட தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். VTK ஜீப் ஷோரூம் OMR அண்ட் நுங்கம்பாக்கம் VTK ஜீப் ஷோரூம் நம்மளால சிட்ராயினை பார்க்க முடியும். சிட்ராயினில் எனி கார்ஸ் நீங்கள் டெஸ்ட் டிரைவ்ஸ் ஆர் புக்கிங்ஸ் போனாலும் ஷோரூமோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ், லொக்கேஷன் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி டெஸ்ட் டிரைவ்ஸ் ஆர் புக்கிங்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த காரோட பானட் ஓப்பன் பண்ணி பானட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டார்க் எடிஷன் ஸ்பெக் எல்லாமே சேம் தான். ஸோ ஃபாஸ்ட்டாக அந்த ரீகால் பண்ணுற மாதிரி சொல்லி முடிச்சிடலாம். பானட் நல்ல ஹெவியான பானட்டுங்க. உங்களுக்கு சவுண்ட் இன்சுலேஷனுமே கொடுத்துறாங்க. இன்ஜின் வைஸ் சேம் இன்ஜின் தான். C3 டார்க் எடிஷனோட இன்ஜின் அண்ட் ஸ்பெக் எல்லாமே சேம். C3 இன்ஜின் தான். இன்ஜின் வைஸ் எந்த சேஞ்சஸ்மே பண்ணி தான் உங்களுக்கு பசால்ட்டுக்குமே வரும். என்ன இன்ஜினா 1.2 லிட்டர் பியூர்டெக் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இது சிசி 1199 சிசிக்கான இன்ஜின் கொடுத்துறாங்க. பவர் 80 பிஎஸ்பிங்க, 80 பிஎஸ்பி பவர். அண்ட் டார்க் உங்களுக்கு 115 Nm ஆஃப் டார்க் கொடுத்துறாங்க. 3 சிலிண்டருங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் கியருமே இதில் இருக்குது. அண்ட் 80 கியருமே இருக்குது. ஸோ இன்ஜின் வைஸ் எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. சேம் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பானட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த டார்க் எடிஷன் C3 டார்க் எடிஷனில் ஃப்ரண்ட்டில் என்னென்ன மாற்றங்கள்னு சொல்லிட்டு பார்ப்போமா, வாங்க. சிட்ராயின் C3 டார்க் எடிஷனோட ஃப்ரண்ட் பொசிஷன் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் பொசிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, லைக் இந்த டாப் மோஸ்ட் வேரியன்ட், அதாவது ஷைன் வேரியன்ட், இந்த டார்க் எடிஷன் இருக்கிற 3 காரில் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருப்பேன். C3 ஏர்கிராஸ் அண்டு பசால்ட். ஸோ 3த்துலையுமே டாப் வேரியண்ட்டில் தான் உங்களுக்கு இந்த டார்க் எடிஷன் வரப்போகுது. இப்போ C3 பொறுத்த வரைக்கும் அங்கே ஷைன் வேரியண்ட்டில் தான் இந்த டார்க் எடிஷன் வரும். மீதி இருக்கிற 2 மிட் வேரியன்ட், பேஸ் வேரியண்ட்டில் இந்த டார்க் எடிஷன் வராதுங்க. ஸோ அதை நான் அங்கங்கே சொல்லுவேன். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ டார்க் எடிஷன் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு ஷைனிங் குரோம் இருக்கிற இடத்துலலாம் டீக்ரோம் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் டார்க் எடிஷன், பிளாக் எடிஷன் சொல்லுவாங்க. அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. உங்களுக்கு இங்கெல்லாம் ஷைனிங் குரோம் வருங்க. ஸோ அதெல்லாமே டார்க் அண்ட் குரோம் பண்ணுறாங்க. ஸோ சிட்ராயின் ஒரு லோகோ, அந்த குரோமை சுற்றியே வர சிட்ராயின் லோகோ கொடுத்துட்றாங்க. ஓவர் நல்லாவே இருக்குது. இந்த பிளாக் எடிஷன் பார்க்குறதுக்கு சிட்ராயினில் எனக்கு தெரிஞ்சு பிளாக் கலர் இந்த கார் தான் நினைக்கிறேன். லைக் கிரே மாதிரி ஒரு பிளாக் ஃபினிஷ் தான் இருக்கும். பட் ஃபுல் பிளாக் செஞ்சு சிட்ராயினில் ஃபர்ஸ்ட் இந்த டார்க் எடிஷன் மூலியமாக தான் வருதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே உங்களுக்கு LED DRLs கொடுத்துட்றாங்க. ஸ்பிட் பண்ணி LED DRLs வந்துடும். இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல இண்டிகேட்டர்ஸ் வரும். இண்டிகேட்டர்ஸ் போகிறோமோ இந்த LEDs கரெக்டாக ஆஃப் ஆயிரும். ஸோ அதுதான் ஒரு சைடு இண்டிகேட்டர்ஸ், ஒரு சைடு LED DRLs உங்களுக்கு நான் போட்டு காட்டியிருக்கேன். இங்கே LED ஹெட்லாம்ப்ஸுமே கொடுத்துட்றாங்க. கீழே உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸுமே வந்துடுது. அடேங்கப்பா. ஸோ நிறைய கார்ஸில் ஃபாக் லேம்ப்ஸ் கட் பண்ணிட்டு வராங்க. பட் சிட்ராயின் ஃபாக் லேம்ப்ஸுமே கொடுத்துட்றாங்க. அதை சுற்றி ஒரு பிளாக் ஃபினிஷ். இங்கெல்லாமே உங்களுக்கு கிரே பண்ணிடுறாங்க. ஸோ இங்கேயுமே நம்ம பிளாக் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கேயுமே ஃபுல்லாக கிரே ஃபினிஷ் தான் நான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே பிளாக்குங்க. ஏர் வெண்ட்டு, இங்கே ஏர் வெண்ட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ ஓவரால் ஃப்ரண்ட் போர்ஷன் இதுதான் C3 டார்க் எடிஷனை பொறுத்த வரைக்கும். நான் அப்படியே சைடு வந்தேன்னா சிட்ராயின் C3 டார்க் எடிஷன் டயர் சைஸுங்க. டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 195/65 R15 இன்ச்சஸ் டயர் கொடுத்துட்றாங்க. அலைவீல்ஸோட வந்துடும். டாப் மோஸ்ட் வேரியன்ட், ஷைன் வேரியன்ட்ல. ஃப்ரண்ட்ல டிஸ்க் பிரேக்ஸ், பேக்ல ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, ஃப்ரண்ட்ல மட்டும் டிஸ்க் பிரேக்ஸ் இருக்கிறது நல்லது தான். அண்ட் இங்கே அலை ஃபினிஷ்லாம் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கிளைடிங் கொடுத்துட்றாங்க, சூப்பராகவே இருக்குது. அண்ட் சிட்ராயின் ஒரு ஈஸ்டர் எக் நான் மெயின்டைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு எல்லா சிட்ராயின் கார்ஸ்லையும் ஒரு ஈஸ்டர் எக் இருக்கும். ஸோ இந்த ஃபினிஷ் உங்களுக்கு த்ரோட் த கார் போயிட்டே இருக்கும். சைடில், பேக்கில் அது எல்லாமே இதுலையும் கொடுத்துட்றாங்க. சூப்பராகவே இருக்குது. இந்த கிளைடிங் எல்லாமே நல்லாவே இருக்குது. நீங்கள் இதை கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ சிட்ராயின் இந்த இடத்துல சிட்ராயினுக்கான பேட்சிங் வந்துடுதுங்க. சைடில் டார்க் எடிஷனோட பேட்சிங்குமே இந்த இடத்துல கொடுத்துறாங்க. இது நீங்கள் கிட்டு நீங்கள் ஆக்சசரி நீங்கள் டெலிவரி எடுக்கும்போது இது உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க. டார்க் எடிஷன் வாங்கினீங்கன்னா டார்க் எடிஷனுக்கான பேட்சிங்கு. ORBMs உங்களுக்கு ஆட்டோ ஃபோல்டிங் ORBMs இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துட்றாங்க.
சூப்பரில் 360 கேமரா தேவைப்படாது. ஆட்டோ ஃபோல்டிங், ஓவர் வியூஸ், இண்டிகேட்டர் அதுவுமே பிளாக் ஃபினிஷில் கொடுத்துட்றாங்க. லென்த் வித் ஹைட்லாம் சேம் தான். ஸோ ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிடலாம். Citroen C3 டார்க் எடிஷன் வர லென்த் வித் ஹைட்லாம் சேம் தான். டார்க் எடிஷன் லென்த்லாம் எதுவும் மாறாது. இருந்தாலும் இந்த வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு நான் ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 3981 mm, வித் வந்து 1733 mm, ஹைட் வந்து 1604 mm, அது 1604 mm ஹைட்டு. உங்களுக்கு வீல் பேஸ் வந்து 2540 mm வீல் பேஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த வீலேருந்து இந்த வீல் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு 2540 mm. ஸோ அதனால எந்த சேஞ்சஸும் ஆகிறது. டார்க் எடிஷனை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் உங்களுக்கு 180 mm, 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த C3ல கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் நீங்கள் அசால்ட்டாக எல்லாரும் ரோட்லையும் போகலாங்க. ஸோ சைடு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அப்படியே தான் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷைனிங் குரோம்லாம் வரும். அந்த இடத்துலாமே வந்து டார்க் அண்ட் குரோம் பண்ணிடுறாங்க. சூப்பராகவே இருக்குது. ரூஃப் லைட்ஸ் ஃபங்க்ஷன் பண்ணுற ரூஃப் லைட்ஸ் கிடையாது. உங்களுக்கு வந்து ஆக்சசரிஸாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த லுக் இருக்கிறதுக்காக நீங்கள் லக்கேஜ்லாம் வைக்க முடியாது. அதுவுமே வந்து பிளாக் ஃபினிஷில் கொடுத்துட்றாங்க. ஸோ ஓவராலாக வந்து சைட் ப்ரெசன்ஸ் நல்லாவே இருக்குங்க. இந்த பிளாக் கலர் சிட்ரைன்லேருந்து எப்படி இருக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அப்படியே பேக் வந்தேன்னா, ஸோ உங்களுக்கு பேக் போர்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் டெயில் லேம்ப்ஸ் தான் வந்து C3ல இருக்கிற மாதிரி. C3 ஷைனில் என்ன டெயில் லேம்ப்ஸ் இருக்கோ அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. ஸோ எனக்கு வந்து டெயில் லேம்ப்ஸு, அப்புறம் இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் ஒட்டோஸ் லைட் எல்லாமே கொடுத்துட்றாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு அவங்க அங்கேருந்து வரும், நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பிளாக் இந்த டார்க் எடிஷன் என்ன விஷயம்னா உங்களுக்கு எல்லாமே டார்க் ஆயிரும். ஸோ இங்கே சிட்ரைன் லோகோவாக இருக்கட்டும், அப்புறம் சிட்ரைனுக்கான நேம் பேட்சுமே வந்து டார்க் அண்ட் குரோம் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஷைனிங் குரோம்ல இருக்கும், இப்போ டார்க் அண்ட் குரோம் பண்ணுறாங்க. C3க்கான பேட்சிங்குமே வந்து எனக்கு டார்க் குரோமில் வந்து கிடைக்குதுங்க. ஃபுல்லாகவே டார்க் தீமில் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிவர்ஸ் கேமரா, இந்த இடத்துல உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா இருக்குது. உங்களுக்கு 2 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க இந்த C3 டார்க் எடிஷனை பொறுத்த வரைக்கும். ஒரு ரிஃப்ளெக்ட் ஆச்சுங்க. இந்த ஸ்கிப் லைட்டுமே வந்து லைக் டார்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றுமே நல்லா இருந்திருக்கும். பட் வந்து தெரியணுன்றதுக்காக கிரே ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பட் ஃபுல் டார்க்காக இருந்ததுன்னா ஒன்றுமே நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச சீலிங்குமே வந்து அந்த ஃபுல் டார்க் வந்து கொடுக்கல, அது பிளாக்கில் கொடுக்கல. ஓவர் காஸ்ட் ஆஃப் பப்ளிக்காக இருக்கும்னு சொல்லி கொடுக்காம விட்டுருக்காங்க தெரியல. பட் பரவாயில்ல. அந்த சைலன்சர் அடியில் இருக்குங்க. சைலன்சரு உங்களுக்கு ஆஸ் யூஷுவலாக வந்து சேம் அதே தான். உங்களுக்கு ரியர் வைப்பர்ஸு, டீஃபாகர்ஸு, எங்கள் ஐ மவுண்டர் ஸ்டாப் லேம்ப்பு, அண்ட் அதுக்கான வாஷருமே இருக்குது. இங்கே லிப் ஸ்பாயிலர் டைப்பில் ஒரு ஃபினிஷ் கொடுத்துட்றாங்க. ஆண்டனா ஷார்ஃபன் ஆண்டனா கிடையாது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஆண்டனா வந்துடும். இந்த ஏரியல் டைப் ஆஃப் ஆண்டனா தான் டாப் ரேட்டுமே வருதுங்க. ஸோ இதான் இந்த காரோட பேக் ப்ரெசன்ஸ். அப்படியே நான் பூட் வந்தேன்னா, நான் வந்து பூட் ஓப்பன் பண்ணேன்னா எங்கே இருக்குது டோர்ஸ். ஸோ உங்களுக்கு மேனுவல் பூட்டு தான். பார்ஷல் ட்ரே வந்துடுங்க. 315 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க. இந்த டார்க் எடிஷன் C3 சேம் இருக்கிற அதே பூட்டு தான். இந்த இடத்துல லக்கேஜ் கேரியர் 2 சைடுமே வந்து லக்கேஜ் கேரியர் கொடுத்துறாங்க. மேக்ஸிமம் 3 kgs சூப்பர் லக்கேஜ் கேரியர் கொடுத்துறாங்க. ஃபுல் ஃபோல்டபுள் சீட் தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ப்ளிட் ஃபோல்டிங்லாம் கிடையாது, ஃபுல் ஃபோல்டபுள் சீட்ஸு. இங்கே அந்த ட்ரையாங்கிள் அப்புறம் இதெல்லாம் வந்துடும். இந்த மேட் வந்து ஆக்சசரிஸுங்க. இந்த மேட்டு தான் உங்களுக்கு காரோட வரும். ஸ்பேர் டயர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பேர் வீல் என்ன சைஸு, டெம்பரவரி யூஸ் ஒன்லி. ஸோ 165/80 or 14 inches ஸ்பேர் வீல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அலைஸ்மே கிடையாதுங்க, பரவாயில்ல. ஸோ இதான் இந்த காரோட பூட் ஸ்பேஸ். நான் அப்படியே வந்து ஹேண்டில்ஸ்லாம் எதுவும் இல்லை, நம்ம இப்படியே தான் பூட்டை சாத்தணும். பூட்டை க்ளோஸ் பண்ணிட்டு டார்க் எடிஷன் உள்ளுக்குள்ளார இன்டீரியரில் என்னென்ன வித்தியாசங்கள் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம் வாங்க. இன்டீரியர்ஸ் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு சீட்டு, அப்புறம் சீட் கவர்ஸ், 4 பேனல், டோர் பேனல்ஸ் எல்லாமே வந்து பிளாக்ல கொடுத்துட்றாங்க. மேலே சீலிங் வந்து உங்களுக்கு பேஜ் கலர், அந்த இது ஒரு லைட் ஒயிட் கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் இன்டீரியர்ஸ் வந்து பிளாக் பண்ணலை. ஸோ ஓவர் கிராஸோஃபோபிக்காக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபுல் பிளாக் பண்ணலைங்க. மேலே சீலிங்லாம் வந்து ஒயிட் கலரில் தான் விட்டுருக்காங்க. டார்க் எடிஷனோட டிரைவர் டோர் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பிளாக்குங்க. ஃபுல்லாகவே எல்லாமே பிளாக்கு. எங்கேயுமே வந்து இந்த பிளாக் ஃபினிஷ் கொடுத்துட்றாங்க. எல்லாமே வந்து சாஃப்ட் ஃபினிஷு, கை வைக்கிறதுக்கு சாஃப்ட் ஃபினிஷ் கொடுத்துட்றாங்க. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம். இங்கேயுமே வந்து ஒரு பேக் டோர்லையுமே வந்து அந்த 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது. இன்னும் என்ன ஒரு விஷயம்னா, இங்கே பாருங்க, பவர் விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டோர்ஸ், 4 டோர்லையுமே வந்து உங்களுக்கு 1 டச் டவுனுங்க. ஸோ இறங்கிடுச்சு பார்த்தீங்களா. நான் ஒரு டைம் தான் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து இறங்கிடும். வேணா நான் இன்னொரு வாட்டி வேணா உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இறங்கிடுச்சு பார்த்தீங்களா. நான் ஒரு டைம் தான் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து இறங்கிடும். இங்கே வந்து ஒரு ஏசி வெண்ட்டு, இங்கேயுமே சுற்றி லெதர் ஃபினிஷ், எல்லாத்தையுமே லெதர் ஃபினிஷ் கொடுத்துறாங்க. இந்த டார்க் எடிஷனை பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே வந்து அந்த ரெட் கலருக்கான ஸ்டிச்சிங்ஸுங்க. உங்களுக்கு ஓஆர்பிஎம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துட்றாங்க.
டோர் ஹேண்டில்ஸில் எல்லாமே இங்கே கொடுத்துட்றாங்க. அதுக்கு கீழே ரிலேக்கான லெவலர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரோலிங் டைப்பில் உருளை மாதிரி கொடுத்துட்றாங்க. அப்புறமா விண்டோ லாக்குக்கான பட்டன்ஸ் இங்கே கொடுத்துட்றாங்க. எல்லாமே டம்மி பட்டனுங்க. எஸ், அந்த கீழே சென்ட்ரி கிடையாது. உங்களுக்கு கீ வச்சுன்னா நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ நான் பண்ணுறது மேனுவல் வேரியண்ட்டு, அதனால் உங்களுக்கு ஆக்சிலேட்டர், பிரேக், கிளச்சுமே வந்துடும். டெக் பெடல் இல்லை. வானோட் ஓப்பன் பண்ணுறது எப்படி இருக்கு பாருங்கள் இந்த காரில், சூப்பரில். அண்ட் ஃபியூல் கேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கான இதுவுமே கொடுத்துட்றாங்க. ஸோ Citroen C3 டார்க் எடிஷனோட ஸ்டியரிங் வீல் தாங்க. ஸோ எல்லாமே வந்து பிளாக்ல இருக்குது. ஸோ ஸ்டியரிங் வீலாக இருக்கட்டும், இது பேனல்ஸ் எல்லாமே வந்து டோட்டலாக பிளாக் கொடுத்துட்றாங்க. ஏன்னா இது டார்க் எடிஷன், இந்த பிளாக் தீம் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸ்ட்ரெயினோட லோகோ இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. அது வந்து உள்ளே வந்து குரோமில் கொடுத்துட்றாங்க. சூப்பர். இந்த ஓட்டை வந்து Citroen எப்பவுமே கொடுத்துருவாங்க இப்போ பிடிச்சி ஓட்டுறதுக்கு. இங்கேயுமே வந்து அந்த பிரஸ்ட் அலுமினியம் ஃபின்ல கொடுத்துட்றாங்க. லெதர் ரேப்பிங் ஸ்டியரிங் டாப் லைன் வேரியன்ட், அந்த டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்ல, ஷைன் வேரியண்ட்ல லெதர் ரேப்பிங் ஸ்டியரிங் வீல் வந்துடும். என்னன்னா எனக்கு வந்து டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீலுங்க. ஸோ டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல் கிடைக்குது. டெலிஸ்கோபிக் இல்லை, பரவாயில்ல. ஸோ அப்படியே நான் இங்கே வந்தேன்னா எனக்கு வந்து இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெனு, அப்புறம் வால்யூம் அப் அண்ட் டவுன் எல்லாமே வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துட்றாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு கால் பிக் பண்ணுறது, அட்டன் பண்ணுறதுக்கு வால்யூம் அப் அண்ட் டவுன் இங்கே கொடுத்துட்றாங்க. இது வந்து இந்த சாங் ட்ராக் மாற்றுறது எல்லாமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துட்றாங்க. ஸோ வால்யூம் அப் அண்ட் டவுன் இன்னைக்கு இங்கே வந்துடுது. இங்கே வந்து வாய்ஸ் கமாண்டுமே இருக்குது, எஸ்ஆர்சியுமே இருக்குங்க. எல்லாமே வந்து பிளாக். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் இன்டீரியர்ஸ், அந்த பிளாக் ஃபினிஷ் வந்துடும். இந்த இடத்துலையுமே சூப்பராகவே இருக்குல்ல. ஸோ டேஷ்போர்டு, அந்த இது எல்லாமே வந்து பிளாக்குங்க இந்த டார்க் எடிஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்டீரிங் வீல் நம்ம அப்படியே கிளஸ்டர் வந்தோம்னா, கிளஸ்டர் வந்து உங்களுக்கு சேம் யூஷுவல் கிளஸ்டர் தான். ட்ரெயின் வருது, சூப்பராக இருக்குது. சில கிளஸ்டர் வந்து சேம் கிளஸ்டர் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர், அதை சுற்றி வருது உங்கள் ஆர்பிஎம் மீட்டர் வந்துடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபியூவல் லெவல்ஸுங்க, ரைட் ஹேண்ட் சைடு இன்ஜின் டெம்பரேச்சரு. இங்கேயும் உங்களுக்கு வந்து சீட் பெல்ட் வார்னிங், அப்புறம் எல்லாமே வந்து உங்களுக்கு இதே கொடுத்துருவாங்க. யூஷுவல் C3ல என்ன கிளஸ்டர் இருக்குமோ சேம் கிளஸ்டர் ஷைன் வேரியண்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. அதில் கிளஸ்டர் வைஸ் எந்த சேஞ்சஸுமே பண்ணலைங்க, சேம் கிளஸ்டர் தான். நல்லா பிரைட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். டார்க் எடிஷனால கிளஸ்டரில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, சேம் கிளஸ்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறமா உங்களுக்கு டிரைவர் சைடில் வேனிட்டி மிரர்லாம் வராது. IRBM வந்து எனக்கு மேனுவல் டிமிங் IRBM தான் இருக்குது. ஓகே. அண்ட் ஒரு எல்லோ கலரில் ஒரு லைட்டுமே கொடுத்துட்றாங்க ஃப்ரண்ட்டில். கோ டிரைவர் சைடில் வேனிட்டி மிரர் இருக்குங்க, லைட் இல்லை. இங்கே வந்து கிராப் ஹேண்டில்ஸ் இருக்குது, ஸ்ப்ரிங் மோஷனில் கொடுத்துட்றாங்க. டிரைவர் சைட் கிராப் ஹேண்டில்ஸ் இல்லை. ஸோ நான் அப்படியே இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம்லாம் வந்தேன்னா C3 டார்க் எடிஷன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் சேம் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் தாங்க. ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வயர்லெஸ்ஸாக கொடுத்துருவாங்க. 2025 C3ல என்ன இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் இருக்கோ அதே இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் தான். 2025 அப்டேட்டான C3 ஒரு வீடியோ ஏற்கனவே யூடியூப் சேனல் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். டார்க் எடிஷனால அந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம்லாம் எதுவுமே சேஞ்ச் ஆகலை, சேம் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சுற்றி வர அந்த இது கொடுத்துருவாங்க ஃபுல்லாகவே வந்து அந்த டார்க் ஃபினிஷ், லைக் பியானோ பிளாக், அந்த மாதிரி அந்த பியானோ பிளாக், கிளாசி பிளாக் ஃபினிஷ் வந்து இந்த டார்க் தீமில் கொடுத்துட்றாங்க. எல்லாமே லெதருங்க, ஃபுல்லாகவே எல்லாமே லெதர் கொடுத்துட்றாங்க. அதனால் நம்ம அப்புறம் வருவோம். ஸோ டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம் இந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸோ ஸ்பீக்கருமே நல்லாவே இருக்குது. நான் ரிவர்ஸ் கியர் போட்டேன்னா எஸ், ரிவர்ஸ் கேமரா இருக்குது. கேமரா குவாலிட்டி எனக்கு தெரிஞ்சு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். அந்த பீப் சவுண்டுமே எனக்கு வந்து கேட்குதுன்னு சொல்லலாம். அடாப்டிவ் கைட்லைன்ஸில் நார்மல் கைட்லைன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. அண்ட் இன்னொரு விஷயம், நான் இதை காட்டும் போது நீங்கள் இதை பார்த்தீங்களா அப்படின்னு அந்த டோரா புஜ்ஜியில் கேட்பாங்களே, டோரா எக்ஸ்ப்ளோரர், நீங்கள் அதை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து இருக்குது எனக்கு தோணுது. என்னென்னா இங்கே பாருங்கள், ஆம்பியன் லைட்டிங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜர் அப்டேட்னு சொல்லலாம். இது டார்க் எடிஷனில் மட்டும்தான் வந்து வருது. ஆம்பியன் லைட்டிங் கொடுத்துட்றாங்க. இங்கே என்ன வைக்க முடியும், வேணா வாட்ச் இல்லை ஃபோனை வேணா வச்சுக்கலாம். ஸோ ரெட் கலரில் உங்களுக்கு தெரியுதா இங்கே, அப்புறமா கீழே அண்ட் இந்த ஃப்ளோர்லையுமே. இது வந்து 4 ஃப்ளோர்ல, அதாவது கோ பேசஞ்சர், டிரைவரு அண்ட் பின்னாடி 2 பின்னாடி இருக்கிறவங்களுக்குமே வந்து இந்த ஆம்பியன் லைட்டிங் வந்துடும். இதுவுமே அந்த ஃப்ளோட்டிங் மோடு, அப்புறமா இந்த சில மோட்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் தனி வீடியோ உங்களுக்கு நான் போடுறதோ அடுத்தது வந்துடும். டார்க் எடிஷனில் இந்த ஆம்பியன் லைட்டிங்குமே வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இது நீங்கள் ஆப் மூலமாக சவுண்ட் அந்த ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி ஒரு ஆப் இருக்குங்க ப்ளே ஸ்டோரில், AMBI ஜோன் கனெக்ட்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் மூலிமா இந்த லைட்ஸை நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து ரெட்டு, பர்பிள் அது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை மோட்ஸ்மே இருக்குது. இப்போ ஸ்டாட்டிக் மோடில் இருக்குது, ப்ரீத்திங், வாவ் சூப்பர். அண்ட் சேஸ், அட 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 இங்கே பாருங்க, வேற மாதிரி. ஸோ கலர் நான் சேஞ்ச் பண்ண சேஞ்ச் ஆகுமா அதில்? போடு அந்த ரேஸில் அந்த இதில் இருக்கிற மாதிரி இருக்குது, வேற மாதிரி.
சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஃப்ளோர் பேனல்லாம் சேஞ்ச் ஆகுது. ஃப்ளோர் பேனலுமே ஆம்பியன்ட் லைட்டிங் இருக்குது. வெறும் இந்த நார்மல் கலர்ஸ் மட்டும் தான் ஃப்ளோர் பேனலில் சேஞ்ச் ஆகும். இந்த ஃப்ளோ மோடு இந்த மாதிரி மோட்ஸ்லாம் வந்து இங்கெல்லாம் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அண்ட் இது வந்து ஃப்ளோ மோடுங்க. ஸோ ஒரு கலராக அந்த ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. அண்ட் சைக்கிள் தென் ஃப்ளாஷ் சூப்பருங்க. செம போடு. ஸோ இதான் வந்து அந்த ஆப்பு பண்ணிக்கலாம். AMBI ஜோன் கனெக்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி இந்த ஆம்பியன்ட் லைட்டிங் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வச்சு நான் வந்து எனக்கு பிடிச்சது இந்த சேஸ் தான். எங்கே இது வாங்க சேஸ் சேஸ் எப்படி சேஸு போடு வேற லெவல். எனக்கு இந்த மோடு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பேக்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைட் இருக்குங்க. நான் ஃப்ளாஷ் ஆன் பண்ணலை, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு லைட்டு தெரியுன்றதுக்காக. ஸோ இந்த கால்கிட்டையும் இருக்க பாருங்க, ஷூவில் லைட் அடிக்குது பாருங்க. ஸோ இங்கேயுமே வந்து இந்த கலருமே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ரெட்டில் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா 4 டோர்ஸ் ஃப்ளோர் பேனலுமே சேஞ்ச் ஆகுங்க. சாம்பியன் லைட்டிங் அந்த ஃப்ளோட்டிங் மோட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் வந்து சிட்ரைன் சூப்பராகவே கொண்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ தான் அவங்க ட்ரெண்டில் இருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே பிரஸ்ட் அலுமினியம் ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துட்றாங்க. இது வந்து நீங்கள் என்ன வைக்கிறது, வாட்ச் தான் வைக்க முடியும். ஃபோனில் வச்சிங்கன்னா கீழே வந்துடும் நீங்கள் ஆக்சிலேட்டர் பண்ணும்போது. ஸோ ஃபோனில் வைக்க முடியாது, வாட்ச் தான் வைக்கலாம். இந்த கலர்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீடியோ தனியாக காட்டியிருப்பேன். க்ளோ பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய க்ளோ பாக்ஸ் தாங்க. ஆனால் கூல்டு க்ளோ பாக்ஸ்லாம் இல்லை, நார்மல் க்ளோ பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசி வெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏசி வெண்ட் கிட்ட ஃபுல்லாகவே வந்து கிளாசி பிளாக் ஃபினிஷ், கிளாசி பிளாக், பியூனோ பிளாக், ஷைனிங் பிளாக், நீங்கள் எப்படி வேணா சொல்லிக்கலாம். அந்த ஃபினிஷ் தான் வந்து இந்த டார்க் எடிஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசியோட டிசைனே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிட்ரைனை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்குது. இங்கேயுமே அந்த டார்க் அண்ட் குரோம் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஷைனிங் குரோம் இருக்கும், பட் டார்க் குரோம் கொடுத்துறாங்க. அண்ட் முக்கியமான அப்டேட் ஷைன் வேரியண்ட்டில் 2025 சிட்ரைனை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, சிங்கிள் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துட்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா ஏசி மேக்ஸ் கூல். ஆஹா, செமையாக காற்று வருது அடிக்கிற வெயிலுக்கு. ஆனால் எப்படியே போயிட்டு இருக்க முடியாது, சவுண்ட் வரும், என்ன பண்ணுறது. ஸோ வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இருங்க ஃப்ளாஷ் ஆன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். இங்கே 19 இருக்கா, நான் கம்மி பண்ணேன்னா அங்கே பார்த்தீங்களா. ஸோ 14 வரைக்கும் இந்த வர லோ டெம்பரேச்சர் போகுதுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், வீட்டில் கூட வந்து 16 அளவுக்கு தான் போகும். வீட்டில் இருக்கிற ஏசி கூட எனக்கு தெரிஞ்சு லோ டெம்பரேச்சர் வந்து 16 தான் போகும். ஆனால் சிட்ரைனில் 14 அளவுக்கு கீழே போகுது. வேற லெவலில் எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குன்னு பாருங்க. சிட்ரைன் கால்ஸில் மட்டும் தான் உங்களுக்கு வந்து 14 அளவுக்கு அந்த டெம்பரேச்சர் லோ ஆகும். ஸோ அந்த அளவுக்கு கூலிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து நல்ல அப்டேட் தான். ஏசி வந்துட்டு சுற்றி உங்களுக்கு மேக்ஸ் கூல், அப்புறமா டிஃபாகர், அந்த ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி எல்லாமே கொடுத்துறாங்க. இந்த எல்லாமே வந்து பிரஸ்ட் அலுமினியம் கொடுத்துறாங்க. இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே 7, 8 அடேங்கப்பா. ஸோ 8 விதமான இது கொடுத்துருக்காங்க அந்த ஃபேன் ஸ்பீடு. அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட்டு, பார்க்கிங் ஆசா லைட்டு கொடுத்துட்றாங்க. கீழே கொடுத்துருக்காங்க பார்க்கிங் ஆசா லைட்டு. 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் சாக்கெட்டுமே எனக்கு வந்து வந்துடுதுங்க. இங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜுமே இருக்குது. சூப்பர். அண்ட் இங்கே பாருங்கோ வயலட் சார்ஜருமே இருக்குது. ஆனால் வந்து என்னன்னா, ரீசெண்டாக வந்து சிட்ரைனில் ஒரு ப்ரொபோசலுக்கு அந்த இது மெயில் பண்ணாங்களாம். என்னன்னா வயலட் சார்ஜிங்கே எடுக்கணுமா. ஏங்க இது வந்து எனக்கே வந்து இதுவாக தான் இருக்குது. டாப் வேரியண்ட், ஷைன் வேரியண்ட் வயலட் சார்ஜர் கொடுத்தா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ வயலட் சார்ஜ் எடுக்கணும்னு சொல்லி ஒரு ப்ரொபோசல் சிட்ரைன் கிட்ட வந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இனி வர கார்ஸில் வயலட் சார்ஜிங் டாப் வேரியண்ட்டில் அந்த டார்க் எடிஷனில் வராதுங்க. நான் பண்ணிட்டு இருக்கிற இந்த கார் தான் வந்து லாஸ்ட் கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க, கொடுங்க வயலட் சார்ஜிங்கு, என்னன்னு தெரில. அதுலேயுமா கிராஸ் கட்டிங் எனக்கு புரியல. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த கார் வாங்குறவங்க ஒரு லக்கிங்க, வயலட் சார்ஜரோடு வரும். இங்கே வந்து 2 கப் ஹோல்டர்ஸுங்க. கீர் வந்து யூஸ்வலாக சிட்ரைனோட சிக்னேச்சர் கீர் தான். இங்கே ஒரு வாட்டர் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட சுண்டி வரல் தெரியுதா கீரில். ஸோ அங்கே ஒரு வாட்டருமே இருக்கும். சிட்ரைனோட கீர் ரொம்ப பிடிக்கும். நான் பண்ணுறது வந்து உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் கீர் பாக்ஸுங்க. இதில் உங்களுக்கு 80 ஆட்டோமேட்டிக் கீர் பாக்ஸுமே இருக்குது. எஸ், 80 ஆட்டோமேட்டிக் கீர். நான் பண்ணுறது 5 ஸ்பீட் மேனுவல் கீர். அதை சுற்றி ஒரு டார்க் க்ரோம் ஃபினிஷு, லெதர் ரேப்பிங்கு, ஹேண்ட் பிரேக்கு. இங்கே மேபி வாட்டர் பாட்டில் வைக்கலாம், இல்லை ஏதாவது சில்லற காசு போட்டுக்கலாம். வாட்டர் பாட்டில் ஆடிட்டே இருக்கும், ஏதாவது சில்லற காசு போட்டு வச்சுக்கலாம். ஆம்ரெஸ்ட் டாப் வேரியண்ட்லையுமே வந்துட்டு உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் கிடையாது இந்த டார்க் எடிஷன் அண்ட் டாப் வேரியண்ட் ஷைன் வேரியண்ட்லையுமே. சீட் கம்ஃபர்ட் சேம் தான் சொல்லணுமா. சரி, ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிடலாம். சிட்ரைன் C3 டார்க் எடிஷன் வர டிரைவர் சீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கேன். கம்ஃபர்ட்லாம் குறைய சொல்ல முடியாது. சிட்ரைனை பொறுத்த வரைக்கும் C3லேயே எனக்கு செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது. உங்களுக்கு சீட் இங்கேயே முடிஞ்சுது. இதை தாண்டி எனக்கு 100 இயர் சப்போர்ட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவர் சீட்டில் வேறு லெவலில் கம்ஃபர்ட் இருக்குங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு சிட்ரைனை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்ட் மட்டும்தான். உங்களுக்கு டெக்கியாக போகணுன்னா அதுக்கு நிறைய கார்ஸ் இருக்குது. பட் சிட்ரைன் உங்களுக்கு கம்ஃபர்ட் தான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். நான் ஏன் இவ்வளோ எமோஷனலாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிங் ஆஃப் லக்ஸுரி ரோல்ஸ் ராய்ஸ்
ரோல்ஸ் ராய்ஸுக்கே வந்து சிட்ரைனோட சஸ்பென்ஷன் பேட்டர்ன் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ விச் மீன்ஸ் சிட்ரைன் கம்பெனி தான் ரோல்ஸ் ராய்ஸுக்கு சஸ்பென்ஷன் தயாரித்து கொடுக்குறாங்க. அப்போ இந்த காருக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதாங்க சிட்ரைன். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு அவங்க இவ்வளோ லக்ஸரியாக அந்த கம்ஃபர்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். ஸோ சூப்பராகவே இருக்குது. அண்ட் உங்களுக்கு பேக்கு ஃப்ரண்ட்டு அண்ட் டாப் யூனிட்ல உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் ரெக்லைன் ஆங்கிள்ஸ் ஆயிடுது எல்லாமே வந்து மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு மேஜர் அப்டேட் என்னன்னா 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு டிரைவர் சைடு கோ டிரைவர் சைடு வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துட்றாங்க. ஸோ இதான் இந்த ஒரு ஃப்ரண்ட் போர்ஷனுங்க. பேக் சீட் போயிட்டு அந்த கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா வாங்க. ஸோ சிட்ரைன் C3 டார்க் எடிஷனோட பேக் சீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ C3 அந்த டார்க் எடிஷனால அந்த கம்ஃபர்ட்லாம் எந்த சேஞ்சஸுமே வராது. உங்களுக்கு அந்த தீம் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளாக் இன்டீரியர்ஸ் சீட் கவர்ஸு அப்புறமா ரெட் சிட்ஸிங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. டார்க் எடிஷனுக்கு பேட்சிங் கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுமே தவிர மற்றபடி அந்த கம்ஃபர்ட்லாம் சேம் அதே தான். உங்களுக்கு லெக் ரூம் வந்து எனக்கு இந்த அளவுக்கு லெக் ரூம் கிடைக்குதுங்க. இது டிஃபால்ட்டாக இருக்கிற டிரைவிங் பொசிஷன் தான். ஷோரூமில் டிஃபால்ட்டாக இருக்கிற டிரைவ் பொசிஷன் தான். எனக்காக நான் எதுவுமே மாற்றலை. 100 இயர் சப்போர்ட் கொஞ்சம் லேக்கிங்காக இருக்குது. பட் கம்ஃபர்ட் வேறு லெவல் நல்லாவே கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். 100 இயர் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்ட் தாங்க இந்த காரு. ஏன் அப்படின்னா கிங் ஆஃப் லக்ஸரி ரோல்ஸ் ராய்ஸுக்கே வந்து சிட்ரைன் கம்பெனி பேட்டர்ன் சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போது சிட்ரைனில் எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் வந்து அந்த சிட்ரைனா அப்படின்னு யோசிக்கிறீங்க. கம்ஃபர்ட்னா நீங்கள் சிட்ரைன் தான். சஸ்பென்ஷன் பட்டன்லாம் வேற லெவல் இருக்கும். நீங்கள் யாராச்சும் வந்து C3 இருக்கட்டும், C3 ஏர்கிராஸ், பசால்ட் அண்ட் C5 ஏர்கிராஸ், அந்த ஃப்ளையிங் கார்பெட் C5 ஏர்கிராஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது எப்படி இருக்குன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு கமெண்ட்ஸை நீங்கள் வந்து பாருங்கலாம். அந்த கம்ஃபர்ட்லாம் எப்படி இருக்கும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹெட்ரூம்லாம் பிரச்சனையே இல்லை. பிகாஸ் HCV டைப்பில் தான் இது வருது. ஸோ ஹெட்ரூமே நிறையாவே இருக்குன்னு சொல்லலாம். ஷைன் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஷைன் வேரியண்ட்ல தான் டார்க் எடிஷன் வருது. ஷைன் வேரியண்ட்லேயும் உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் அட்ரஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது 2 ஃபிக்ஸ்ட் அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் அட்ரஸ் பேக்கில் கிடையாதுங்க. ஸோ ஓவராலாக கம்ஃபர்ட் வைஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பேக் சீட்டில் உங்களுக்கு மேக்சின் ஹோல்டர்ஸ் 2 சீட்லையுமே கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் கிடையாது. ஏசி வெண்ட்டுமே இல்லை. அது பதில் ஒரு வாட்டர் பாட்டில் இல்லை கப் ஹோல்டர்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துட்றாங்க. கீழே வந்து உங்களுக்கு 2 USB சார்ஜிங் போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ டைப் சி கொடுத்துருக்கலாம். பட் பரவாயில்ல, USB சார்ஜிங் போட்டு கொடுத்துட்றாங்க. சிட்ரைன் C3 டார்க் எடிஷனோட டேஷ்போர்ட் வியூ இதாங்க. எப்படி இருக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷைன் டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்ல தான் உங்களுக்கு இந்த டார்க் எடிஷன் கிடைக்க போகுதுங்க. வேற எந்த வேரியண்ட்லையுமே உங்களுக்கு இந்த டார்க் எடிஷன் வராது. ஸோ C3 டார்க் எடிஷனோட வீடியோ இதோட முடிவடைகிறது. MS தோனி கூட அதாவது நேரில் தான் போயிட்டு ஃபோட்டோ எடுக்க முடியாது. அதனால் பக்கத்தில் நின்று இந்த ஃபோட்டோலையாச்சும் பக்கத்தில் நின்று எடுப்போமே, அதனால் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே, இவர் தான் வந்து அந்த சிட்ரைன் பசால்ட்டு இந்த டார்க் எடிஷனுக்கு பிராண்ட் அம்பாசிடர். பசால்ட் கார் இவருக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது பார்ப்போம் நம்ம. இவர் தான் ஃபர்ஸ்ட் பசால்ட் டார்க் எடிஷனுக்காக டெலிவரி எடுத்திருக்காருங்க. MS தோனி தலை ஃபார் ரீசன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்க் எடிஷனோட வீடியோ இதோட முடிவடைகிறது. நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த ஷைன் வேரியண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டார்க் எடிஷன் வரப்போகுதுங்க. ஆம்பியன் லைட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. ஆம்பியன் லைட்டிங்னா எதிரே பார்க்கல கொடுப்பாங்கன்னு சொல்லி இந்த கார் டார்க் எடிஷனில் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் நான் சொல்கிறது ஷைன் வேரியண்ட் C3 டார்க் எடிஷனோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 8,18,000 வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 8.18 lakhs வந்து எக்ஸ்ஷோரூம் வருதுங்க. ஆண்ட்ராய்டு ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். ஆனால் நான் எக்ஸ்ஷோரூம் மட்டும் சொல்கிறேன். அவ்வளோதான் இந்த காரோட வீடியோ. வேற ஒரு கார் வீடியோவில் பார்ப்போம். பாய்.